மேலே கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவை கட் பண்ணி போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகள் பார்த்த உடனே ஆளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த அளவுக்கு எம்மையாக பண்ணியாச்சு. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். அப்படியே இதில் ஒரு ஸ்ட்ராவை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு கேரட்டை வச்சு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினாக்கா, நம்ம காஃபி டீ காலையில் இருந்துச்சோன்னா நம்ம சாப்பிடுவோம் பாருங்கள். அதை சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி கேரட்டை அரைச்சி ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்து நல்லாயிருக்கும். எந்த நோய் நொடியும் வராதுங்க. கண் பார்வை வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி கேன்சர் நோயும் வராதுங்க. கேன்சர் நோயை தடுக்கிறதுக்கு இந்த கேரட்டு ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சாப்பிடணுங்க. எல்லாருமே சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி கேரட்டை அரைச்சி கொடுங்க. நம்ம அரைச்சி தான் சாப்பிடணும்னு இல்லைங்க, கட் பண்ணி சாப்பிடலாம், சட்னி பண்ணி சாப்பிடலாம். ஆனால் ஜூஸ் பண்ணி டெய்லி ஒரு கிளாஸ் ஜூஸ் பண்ணி குடிச்சோன்னா நம்ம உடம்பு வந்து நல்ல தளதளப்பு கொடுக்குங்க. தளதளன்னு நல்ல முகம்லாம் நல்ல பளிச்சுன்னு வந்துடும், நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேரட்டு ஜூஸ் வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்கெல்லாம் கவலையாக இருக்கோ நம்ம கருப்பாக இருக்கோன்னு இந்த கேரட் ஜூஸஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ஒரு 3 மாதம் தொடர்ந்து காலையில் சாப்பிடுங்க. நம்ம உடம்பு வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, என்ன சாப்பிடுதீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க உடம்பு வந்து. சாப்பிட்டு பாருங்கள். 3 மாதம் கண்டினியூவாக சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க உடம்பு வந்து. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஆரோக்கியமும் இருக்கும். அதே மாதிரி கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. முடியும் நல்லா கொட்டாது. உங்களுக்கு நிறைய சத்துக்கள்லாம் இருக்கிறதில்ல. அதனால் இந்த மாதிரி காஃபி டீக்கு பதில் கேரட் ஜூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இன்றைக்கி நான் பண்ணுற மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி நல்லா இருப்பாங்க. கேரட்டை வந்து நம்ம கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கேரட்டை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 1/2 கிலோ கேரட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்துக்கோங்க. தோலை வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. நல்லா கழுவிட்டு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கேரட் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி தோலை ஒன்றும் இல்லாமல் சீவிடணும். கேரட் சாதம் பண்ணலாம், சட்னி அரைக்கலாம், அப்புறமா ஜூஸ் பண்ணலாம், சலாட் பண்ணலாம். நிறைய வெரைட்டியாக பண்ணலாங்க, பண்ணி சாப்பிடலாம். டெய்லி ஒரு கேரட் சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம உடம்பு வந்து நல்ல கலர் கொடுக்குங்க. கலராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி கேரட்டு டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. நல்ல கலராக வந்துருவீங்க. நிறைய பேருக்கு கவலைப்படுவாங்க கருப்பாக இருக்குமேன்னு. இந்த கேரட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கவலையே இருக்காதுங்க. இந்த மாதிரி 2 சைடும் மூட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணணுமோ கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ கேரட்டை வந்து நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமாட்டு இதில் வந்து நம்ம நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாங்க. 10-15 பாதாம் போட்டிருக்கேன். அப்புறமா முந்திரி பருப்புங்க, உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 15 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 4 ஏலக்காங்க. தேவையான பொருள் இதில் போட்டாச்சு. கேரட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் 4 விசில் வைக்கணும். மீடியமாக வச்சிங்கன்னா 3 விசில் வைங்க. ஹையாக வச்சிங்கன்னா 4 விசில் வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. கேரட்டை வந்து வேக வச்சு எடுத்தாச்சுங்க. நல்லா ஏர் யூஸ் ஆகிடுச்சு. கேரட்டை பார்த்துக்கலாம். நல்லா வந்துருச்சுங்க, சூப்பராக வந்துருக்கு. கேரட் வந்து எந்த அளவுக்கு வந்துருக்குங்க பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. இந்த மாதிரி வெந்துக்கிடணும்.
அதேமாதிரி பாதாமும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாதாம் வந்து நம்ம தோல் எடுத்துடணுங்க. இப்படி பிசுக்குனீங்கன்னா தோல் வந்து வெளியில் வந்துடும். ஏலக்காய் வந்து நம்ம அப்படியே முழுசாக போட்டுடலாம். அதுமாதிரி பாதாம் வந்து நம்ம உரித்து இந்த மாதிரி தோல் எடுத்துடணுங்க. எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம் தோலை. பாதாமில் உள்ள தோலை பூரா எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். இது கூட நட்ஸ் எதுனாலும் போட்டுக்கிடலாங்க. வால்நட்டு போடலாம், பூசணி விதை இருக்குது பாருங்கள், பம்கின் விதை அதை போடலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா ஆறிடுச்சு. நான் குக்கரை ஆஃப் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே வச்சுட்டேங்க. வச்ச உடனே அப்படியே ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கேரட் வந்து ஜூஸ் சாரில் போட்டுக்கலாம். கேரட்டு தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே விட்டு அரைச்சிருங்க. சத்தெல்லாம் அதில் தான் இருக்குது. அப்படியே விட்டு நம்ம அரைச்சிடணும். இந்த மாதிரி ஜூஸர் இருந்ததுன்னா ஜூஸரில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் அப்படியே போட்டு அரைச்சிருங்க. குக்கரில் இருக்க ஜூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா பாதாம் முந்திரிலாம் நல்லா அரைப்படணும். அதனால் நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துங்க. இதை ஓரத்தில் வச்சுட்டு நம்ம பாலுங்க 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அதை நம்ம காய்ச்சிக்கலாம். காய்ச்சி ஆற வச்சு தான் வச்சுருக்கேன். அதில் மட்டும் நம்ம சூடு பண்ணிடணும். சூடு பண்ணிவிட்டு நம்ம அதில் ஊற்றி கட்டிடலாம். சர்க்கரை எதுவும் போடாமல் நம்ம இதை வந்து ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் பாட்டிலில் எதுலனாலும் நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கனாலும் வச்சுக்கிடலாம். வச்சு நம்ம மூடி வச்சோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலாட்டி ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பா இருந்ததுன்னா அதில் ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணனாலும் உங்களுக்கு 1 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ அரைக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா பால் ஊற்றாமல் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் ஒன்றும் செய்யாது. 1 வாரம் யூஸ் பண்ணலாம். பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வைக்க முடியாதுங்க. உடனே சாப்பிடணும். இப்போ உடனே நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். பால் வந்து நல்லா பொங்கிருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடணுங்க. கேரட்டை வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 4 ஸ்பூனுக்கான ஊற்றணுங்க. 4 ஸ்பூனுக்கான ஊற்றணும். ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் ஆயிரும். ஏன்னா நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டுக்கனால திக்னஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. இது கூட நீங்கள் கலருக்காண்டி குங்குமப்பூ போடணும்னாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் தேவையில்லைங்க. கேரட்டு மட்டுமே நீங்கள் சாப்பிடுங்க. ஹெல்த்துக்காண்டி தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். கலர் வேணுங்கிறவங்க கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. மன திருப்திக்கு தாங்க அதெல்லாம். கேரட்டு சாப்பிட்டாலே போதும். அவ்வளோ ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிடலாங்க. கூட 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். நம்ம காஃபி மாதிரி குடிக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி போல் இருந்தால் தான் காஃபி மாதிரி குடிக்க முடியும். இங்கே ஏலக்காய்க்கு பதில் வெண்ணிலா எசன்ஸு அதனால ஆட் பண்ணிடலாங்க. வாசனைக்காண்டி சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடிங்க. பார்த்தீங்களா, பாதாம் பிஸ்தாலாம் போட்டுக்கனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க.
வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு டெய்லி ஒவ்வொரு ஜூஸு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கங்க. ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ஜூஸ் பண்ணும்போது நம்ம நாட்டு சக்கரை வெல்லம் தான் ஆட் பண்ணணுங்க. வெள்ளை சுகர் ஆட் பண்ணாதீங்க. ஸ்வீட்டுக்கு தகுந்தபடி நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கேரட்லேயே இனிப்பு இருக்குங்க, அதனால் குறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடிங்க. சரிங்களா? செமையாக இருக்குங்க. நம்ம கிளாஸில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நம்ம அப்படியே இறக்கிடலாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே இறக்கி வச்சு நம்ம கிளாஸில் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படியே ஒரு கிளாஸை வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸில் ஆட் பண்ணிடலாங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க, நல்லா க்ரீமியாக இருக்குங்க. மூணு கிளாஸ் கரெக்டாக இருக்குது. மேலே கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவை கட் பண்ணி போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகள் பார்த்த உடனே ஆளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த அளவுக்கு எம்மியாக பண்ணியாச்சு. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். அப்படியே இதில் ஒரு ஸ்ட்ராவை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. காஃபி டீயே மறந்துடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பருங்க. ஹெல்த்தியான ஜூஸுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஏர் கண்ட்ரோல்லையும் வச்சு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இந்த ஸ்வீட் எதுவும் போடல, பாலும் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பருங்க. கண்ணாடியே நீங்கள் யூஸ் பண்ணாண்டாம், அந்த அளவுக்கு கண் வந்து உங்களுக்கு தெளிவாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.